சார் சென்னை மியூசிக் டீம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க எப்படி உங்கள ஃபைண்ட் பண்ணாங்க? ஸோ சென்னை மியூசிக் எனக்கு பிரபா வந்து அ ம். என்னோட ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பார்த்து தான் கால் பண்ணாரு ஆஃப்கோர்ஸ். நான் ஓகே. வந்து பேருந்து போகும் சாலையில் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் பண்ணியிருந்தேன் இண்டிபெண்டன்ட் சாங். அது வந்து ஒரு லவ் சாங் அது. அது வந்து அரவுண்ட் 2019ல ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் என்னோட இண்டிபெண்டன்ட் ஓன் புரொடக்ஷன்ஸ். நானே வந்து என்னோட ஓன் புரொடக்ஷன்ல தான் பண்ணியிருந்தேன். ஏதாவது பாட்டு மேக்கிங் ஆகட்டும், அதுக்கு லிரிக் வீடியோ ஆகட்டும், எல்லாமே வந்து நானே என்னோட ஓன் புரொடக்ஷன்ல தான் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணிட்டு என்னோட ஓன் சேனல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அத பார்த்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமா பிரபா என்ன கூப்ட்டுருந்தாரு. கூப்ட்டு இனிஷியல் பிளான் வந்து அந்த பாட்ட அவர் வாங்கிக்கிற மாரி தான் பிளானு. அதுக்கப்புறமா கோவிட் அந்த கிரைசிஸ் இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால வந்து அந்த பிளான் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அ திரும்பியும் வந்து அவர் என்ன ரீச் பண்ணுவாருன்ற நம்பிக்கைலாம் எனக்கு பெருசா இல்லவே இல்ல. ம். இன்ஃபாக்ட் நான் மறந்துட்டேன். அவர் இந்த மாரி என்ன கூப்ட்டுருந்தாரு, இத பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்றதே நான் மறந்துட்டேன். அ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சிலம்பம் சாங்குக்கு என்ன அப்ரோச் பண்ட்டாரு. அ அப்ரோச் பண்ணும்போது நான் உண்மையிலேயே அது அவர் தான் அப்போ பேசியிருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் மறந்துட்டேன். மறந்துட்டு இது இப்படி ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நம்ம அந்த சிலம்பம் சாங்க்கான வொர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த மிட்ல தான் வந்து சொல்றாரு, "நான் ஏற்கனவே பேசியிருக்கேனே ப்ரோ உங்கள்ட்ட. இந்த பேருந்து போகும் சாலையில் சாங் வாங்குறத ம். பத்தி பேசியிருந்தேனே" அப்படின்னு சொல்லி சொன்னப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து ரீகலெக்ட் ஆகுறேன். ஸோ ஸோ பிரபா அப்படி சென்னை மியூசிக் அப்படின்னு சொன்னோனே வந்து எனக்கு ஞாபகம் வரும். இம்மீடியட்டா ஞாபகம் வர 2 பேர் வந்து பிரபா அண்ட் கோகுல். அவங்க 2 பேரும் தான் சென்னை மியூசிக்கோட ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ். ஸோ அப்புறம் டீம்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளோட லிரிசிஸ்ட் சிலம்பன் அசோக் இருக்காரு. ம். ஸோ அவருமே வந்து எனக்கு அந்த சிலம்பம் சாங்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அம் பாட்டு அவர் எழுதி எனக்கு அந்த லிரிக்ஸ் எழுதி அனுப்பிச்சிருந்தப்பயே வந்து எனக்கு ஒரு ஒரு மாரி கூஸ்பம்ப்ஸ் இருந்தது. சூப்பரா பண்ணலாம் இத அப்படின்ற மாரி. ஸோ அப்படி ஒரு ஸ்கில் அவருக்கு. ஒரு ஒரு லிரிக்ஸ் எழுதுறது அப்படின்னு சொல்லும்போது வந்து, அதெல்லாம் கடவுள் குடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதுறதெல்லாம். நான்லாம் நெறைய ட்ரை பண்ணி ரொம்ப சொதப்பியிருக்கேன். ஆ அஃப்கோர்ஸ் அதனால தான் வந்து என்னோட ரிலீஸ் ஆகாத சாங்ஸ் மட்டும் தான் இப்போ வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் லிரிக்ஸு. ஜென்ரலா ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது, இல்ல வேற புரொடக்ஷன்ஸ் பண்ணும்போது நான் லிரிக்ஸ் பெருசா எழுதுறதில்ல. ஸோ ஸோ அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனது தான் எனக்கு சிலம்பன் அசோக். அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இப்போ சிவன் சாங் வரைக்கும் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. சிங்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 சாங் அதாவது சிலம்பம் அண்ட் பைக் சாங் பாடுனது வந்து அரவிந்த் ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கர். அவர் வந்து இன்னொரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமா கனெக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பண்ண 2 சாங் முருகன் சாங் அண்ட் சிவன் சாங் பாடுனது வந்து அ நம்ம சிங்கர் வேலு. ம். அவரு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இஸ் வெரி பாப்புலர். அண்ட் அரவிந்துமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இஸ் ஒன் அமங் த பேக்கிங் சிங்கர்ஸ் ஃபார் ஜிவி பிரகாஷ். அ தேவா சாரோட கான்சர்ட்ஸ்ல அவரும் இருக்காரு. ஸோ எனக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படி பெரிய கிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டீம் தான். சென்னை மியூசிக் டீம் தான். ம். எனக்கு வந்து அவ்ளோ ஃப்ரீடம் கிடைக்குது இங்க வொர்க் பண்றதுக்கு. நான் எவ்வளோ டைம் கேட்டாலும் சரி, எவ்வளோ புஷ் பண்ணி, எவ்வளோ நான் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கேட்டாலும், அந்த அளவுக்கு இறங்கி வந்து பண்ணி தராங்க. அதாவது இன்னும் ஜோவியலா சொல்லணும், இல்ல இன்னும் இறங்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வடிவேலு ஒரு ஜோக்ல சொல்லுவார் இல்லையா? "பச்சைக்கிளிக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி குடுத்து, ஏசி ரூம் போட்டு குடுத்து" அப்படின்னு. அந்த மாரி தான் என்ன பார்த்துக்கிறாங்க ஆ. சென்னை மியூசிக்ல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த டீம பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது. நீங்க அவங்களுக்கு கிடைச்ச லக்கா? இல்ல அவங்க உங்களுக்கு கிடைச்ச லக்கான்னு தெரியலல்ல சார்? கண்டிப்பா. இத வந்து லக்குன்னு சொல்றதா, இல்லன்னா வந்து காட்ஸ் கிஃப்ட்ன்னு சொல்றதா, இல்ல ம். யூனிவர்சல் கிஃப்ட்ன்னு சொல்றதான்னு தெரியாது. எனக்கு எல்லாமே ஒண்ணு தான்.